Welcome back to Fusion with Nipa. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சொர்க்கா இல்லை நெத்திலி போட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 சொர்க்கா நல்லா பெருசாக எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு தோலை சீவி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுட்டு அதிலே வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சு ஒரு குக்கரில் சொர்க்கா, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் அதில் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஒரு கை அளவு நெத்திலி எடுத்து அது தலையை நல்லா கிள்ளி போட்டுட்டு நெத்திலி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கல் உப்பை போட்டு அதில் நல்லா சுடுதண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். 2-3 தண்ணியில் அலசி வச்சுட்டு இப்போ 2 விசில் வந்துருச்சு. சொரக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நெத்திலி நம்ம அலசி வச்சுருக்கோம். அந்த நெத்திலியை போட்டு சும்மா ஒரு ஆவி போட்டால் போதும், விசில்லாம் போட தேவையில்லை. போட்டு ஒரு ஆவியில் இறக்கி வச்சுட்டு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இறக்கி நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நல்ல வாசம் வருது பாருங்கள். இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching Fusion with Nipa. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.